ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்விஸ்ட் இருக்குது. இது வந்து எங்களோட பவர் கப்ளிங்னு சொல்லி அதாவது 3 பேஸுக்குரிய லைன் தான் இது. இந்த வந்து வயர் லாக் வந்து ஃபுல்லாகவே வயரோட கலண்டு போய்ட்டு, அதாவது அறுத்துடுது, ஹீட் ஆகியோ இல்லாட்டி என்ன நடந்தது தெரியல. ஸோ இப்படி இருக்கனால அது எங்களுக்கு வந்து சரியான மாதிரி பவர் எடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த 3 பேஸில் வந்து உங்களுக்கு தெரியுமா, என்னென்னா ஒரு லைன் வராட்டியும் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. மற்ற வந்து நின்று வந்தது. அதை வந்து சந்தேகத்தில் நான் கழட்டி பார்த்தா இப்படியான சம்பவம் நடந்துட்டுது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த வேலையை முடித்து பார்க்குறதுக்குள்ள பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வயர் லாக்கு எல்லாம். ஏன்னா அதை வந்து திருப்பி ஜாயின் பண்ணி அடிக்கலாம். அது ஃபுல்லாகவே நாளையும் வெட்டிட்டு திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்தால் வயர் லாக் புதுசாக போட்டு இதை முடிக்க வேணும். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி. தொடர்ந்து ஆதரவு தாங்க, ரொம்ப நன்றி. மற்றது இந்த வந்து 8 நம்பர் சாவியை போட்டு டைட் பண்ணிடுங்க, நல்லா டைட் பண்ணிடுங்க. இது 4 மில்லிமீட்டர் வயருக்குரிய வயர் லாக் தான் போட்டிருக்கேன். அப்படி இருக்குன்னு பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு தாங்க. சின்ன சின்ன வீடியோனாலும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குனால தான் நான் அந்த வீடியோ அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாருங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு எப்படி இருக்குமென்னு சொல்லி. இதில் வந்து ஒரு நியூட்ரலும் ஒரு 3 பேஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். அடுத்த வீடியோ சந்தி.